நாள்தோறும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் சமுதாயத்தில் நடக்கும் அவலங்களையும் வித்தியாசமான சம்பவங்களையும் உங்களது கண் முன்னே கொண்டு வரும் நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்க போவது கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடந்த ஒரு எழுச்சிமிகு உண்ணாவிரத போராட்டத்தின் போது மக்களின் ஆதரவு, அரசாங்கத்தின் அராஜக முடிவுக்கு எதிரான அவர்களின் கொந்தளிப்பை பற்றித்தான். அதிமுக அரசு கடந்த மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்றது. இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க அதுவரை நல்ல பிள்ளை போல் நடந்து கொண்ட ஜெயலலிதா அரசு தனது ஒரிஜினல் முகத்தை காட்டத் தொடங்கியது. எதிர்பாராத விதமாக அண்மையில் பால் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தியதுதான் அதிமுக அரசின் உயரிய சாதனையாக கருதப்படுகிறது என்றால் அது மிக இல்லை. பாலுக்கும் மோருக்கும் மக்கள் தவிக்க பேருந்துகளின் கட்டணமோ ராக்கெட் போல உயர்த்தப்பட எதை பற்றியும் கவலைப்படாமல் இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசுதான் என்று பழியை எளிதாக காங்கிரஸ் கட்சியின் மீது போட்டுவிட்டு தப்பிக்க பார்க்கிறார் ஜெயலலிதா. 1945க்கு போயாச்சு, இப்போ 2011. ஆனால் நம்ம போயிருக்கிறது 1945க்கு போயிருக்கோம். சுதந்திர அடைறதுக்கு முன்னே என்ன நடந்ததோ அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சுதந்திர நாடு இல்லை, இது ஜனநாயகம் கிடையாது, இது சர்வாதிகார நாடு. நாங்கள் எதுக்கோசரம் ஓட்டு போட்டோம், எதுக்கோசரம் வர வச்ச காரணம் எதுக்கு? பால் பாயிண்ட் ஏறி போச்சு, பஸ்ஸு கட்டணமெல்லாம் ஏறி போச்சு, பிழைக்க வழி கிடையாது எங்களுக்கு. குழந்தை குடிக்கிற பால் கட்டுக்காடி இவ்வளோ விலை ஏறி போச்சு. எப்படி பால் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் கம்மி பண்ணி தான் பார்த்து ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டதுனால எங்களுக்கு செய்த நன்றி இதுதானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆஸ்பத்திரியில் சரியாக நடக்கிறது கிடையாது, நிறையா கொடுக்கறது கிடையாது. நீங்கள் யார் வீட்டில் மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. எங்களாண்டையும் வாங்காதீங்க. எங்களுக்கு ஏற்றி அப்புறமா கொடுக்குறதுல என்ன புண்ணியம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விலைவாசி குறைக்கிற வரையில நாங்கள் விட மாட்டோம். பால் விலை ஏறி போச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்து போயிடுச்சு. இதனால அந்த அம்மா கோர்ட்டு கேஸ்னு அழிஞ்சு நிற்கிற மக்களை பற்றி கவனிக்கவே மாட்டேரு. அவரின் கடந்த ஆட்சி காலத்தில் இதே போன்று எத்தனையோ அந்தர் பல்ட்டிகளை பார்த்தவர்கள்தான் தமிழக மக்கள். பொதுவாக அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சீர்படுத்துவதில்தான் ஓர் அரசாங்கத்தின் திறமை வெளிப்படும். ஏழை மக்கள் இப்படியா வஞ்சிக்கிறது? ஒரு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பஸ்ல போறதா நிம்மதியா வாழ்க்கை நடத்துவாங்க. ஆனா அவங்களால பஸ்ல கூட போக முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. 3 வேளை வயிறார சாப்பிட்டவங்க இன்னைக்கு 2 வேளை சாப்பிடுறாங்க. ஒரு வேளை குழந்தைக்கு பால் கொடுக்கறது அரை டம்ளரா குத்தி இன்னைக்கு பால் கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த நிலைமை நீடிச்சா இது நாடா இருக்காது, சுடுகாட தான் மாறும். கேப்டன் தலைமை ஏற்று மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு நல்ல புண்ணியவான மீண்டும் வர வைக்கணும். இந்த மாதிரி ஒரு தெய்வம் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அராஜகமான ஆட்சியை அகற்றிட்டு ஒரு ஆட்சியை நடத்த முடியாம ஆவுனா பெங்களூர்ல போய் கேஸ் கொடுத்து ஒரு கேஸ் கூட ஒரு பதில் சொல்ல தெரியல. முடியாது, பாப்போம், எனக்கு தெரியாது. இப்படியா ஒரு முதலமைச்சரோட பதில் இருக்கும்? ஒரு முதலமைச்சர்னா என்ன நடந்ததோ அதை சொல்லணும். முடியாது, தெரியாதுன்றது ஒரு முதலமைச்சரோட கேள்வியா இருக்குமா? இது ஒரு பதிலா இருக்குமா? நீங்களே தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஓவர் ரேட்டு பஸ்ஸுக்கெல்லாம் 85 ரூபா இருந்தது, இப்போ 140 ரூபா ஏறி போச்சு. பால் விலை ஏறுது, அதனால கேப்டனை பார்க்க வந்திருக்கும். ஆனால் இங்கோ இரவோடு இரவாக எதிர்பாராத விதமாக கொரில்லா தாக்குதல் போல பால் விலையையும் பேருந்து கட்டண உயர்வையும் ஒரே நேரத்தில் உயர்த்தியிருப்பது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயம் மட்டுமல்ல, மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அரசாங்கத்தின் அராஜக போக்கையே காட்டுகிறது. இருக்கப்பட்டவங்க கார்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, எல்லாத்துலயும் போறாங்க. இல்லாதவங்க நாங்க இப்போ பஸ்ல போனாக்கா ஒரு ரூபாய் 50 காசு ஏத்துனா பரவாயில்ல, டபுள் மடங்கு ஏத்துறாங்க. இல்லாதப்பட்டவங்க எப்படிங்க போவாங்க சொல்லுங்க? எப்படி போவாங்க? எங்களுக்கோசரம் எப்பயுமே கேப்டன் போராடணும். ஆனால் கண்டிப்பாக இந்த கேப்டன் உண்ணாவிரத்துக்கு கண்டிப்பாக இதுக்கு புதுசாக ஏதாவது ஒரு வழி பிறக்கணும். தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள 80% விலையேற்றத்தை கண்டித்து கேப்டன் அறிவித்தார் உண்ணாவிரத போராட்டத்தை. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தையே புரட்டி போடும் இந்த விலையேற்றத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் தமிழக அரசிடம் அவர் வலியுறுத்தினார். இந்த தமிழக அரசு இது மாதிரி பால் விலை ஏற்றி இருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த விலைவாசி உயர்த்துறதுல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அம்மா பாட்டு விலைவாசி ஏற்றி இருந்தால் நாங்கள் இப்படி இருக்க முடியுமா? ஜனங்களுக்கு நல்லது செய்யணும். ஓட்டு கேட்கும் போது ஒவ்வொன்றும் சொல்லி ஓட்டு கேட்டாங்க, அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு, எதுவுமே செய்யலை. ஆனால் எல்லாம் ஏமாத்தல், ஊழல் தான் நடக்குது இந்த ஆட்சியில். ஆனால் எந்தவித கோரிக்கைக்கும் தமிழக அரசு ஒத்துப்போகாமல் தான் விடித்த பிடியிலேயே பிடிவாதமாக நின்றிருக்க அறிவித்தபடி இன்று நடைபெற்றது அந்த பிரம்மாண்ட உண்ணாவிரத அறப்போராட்டம். சென்னை கோயம்பேட்டில் பரபரப்பான 100 அடி சாலையில் அமைந்துள்ள
தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த உண்ணாவிரத பந்தல் போடப்பட்டது. கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்புக்கு இணங்க தொண்டர்கள் குவியத் தொடங்கினர். அதே நேரத்தில் மழையும் பெய்யத் தொடங்கியது. எனினும் இராணுவ கட்டுக்கோப்புடன் தொண்டர்கள் உண்ணாவிரதம் ஒன்றே நோக்கம் என்று தங்களது மன உறுதியை அப்போது அவர்கள் காட்டியதில் வியப்பேதும் இல்லை. கேப்டன் உண்ணாவிரத பந்தலுக்கு வர அவரை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் குவியத் தொடங்கினர். மக்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என்ற செய்தி கேட்டதும் அந்த வழியாக செல்லும் மக்கள் அனைவரும் தங்களது ஏகோபித்த ஆதரவை கேப்டன் விஜயகாந்துக்கு அளித்தனர். இந்த விலையேற்றத்தால் நடுத்தர ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்டது ஒருபுறம் இருக்க, சமச்சீர் கல்வி, பேருந்து கட்டண உயர்வு, நூலகத்தை மருத்துவமனையாக மாற்றும் தமிழக அரசின் திட்டம் போன்றவற்றால் கொந்தளித்து கிடந்த மாணவ சமுதாயமும் கேப்டன் விஜயகாந்துக்கு தங்களது ஆதரவை கொடுத்தனர். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் ஒருவேளை சாப்பாட்டை மறந்து போன தமிழன் தற்போது தமிழக அரசின் இந்த அதிரடி விலையேற்ற உத்தரவால் ஒருவேளை உணவை உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சி கட்டிலில் ஏறும்போதும் பட்ஜெட் தாக்கலின் போதும் தமிழக அரசு கூறியது என்ன? மக்களின் பொருளாதார நிலையை முன்னேற்றுவோம், விலைவாசி உயர்வை குறைப்போம், விலையேற்றம் இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம், தமிழகம் முழுவதும் தடையில்லாமல் மின்சாரம் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டது. 6 மாசத்துல விலைவாசி பஸ் விலை உயர்ந்தது. 7 ரூபானா 14 ரூபா, 5 ரூபானா 30 ரூபா, 5 ரூபானா 10 ரூபா, இந்த மாதிரி இருக்கு. பால் விலை உயர்ந்து போச்சு. இந்த 7 8 வரலையும் எல்லாமே பால் சாப்பிட்றாங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்குது. ஐயா ஆட்சிக்கு வந்தா அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி அவங்க பண்ணி ஓட்டு வாங்குறாங்க. ஓட்டு வாங்கி அவரும் அப்படி பண்றாரு. இந்த அம்மா ஆட்சி வந்தா நான் கிரைண்டர் தரேன், நான் ஃபேன் தரேன், நான் ஆடு தரேன், மாடு தரேன், இதெல்லாம் சொல்லிட்டு ஓட்டு வாங்குறாங்க. ஓட்டு வாங்கிட்ட பிறகு பொதுமக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு தான் சொல்ல முடியும். இதைத் தொடர்ந்து கழக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் வடசென்னை முதல் குமரி வரை தமிழக அரசின் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக போராடி வருகிறது. அரசு தவறு செய்தால் அதை எடுத்துச் சொல்ல வேண்டியது எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக கடமை என்று பேசினார். புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களே, அவரது துணையார் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பிரேமா அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட செயலாளர்களே,
பல்வேறு அணிகளைச் சேர்ந்த அருமை தோழர்களே, தோழியர்களே, நண்பர்களே, காலையிலே இருந்து மாலை வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இந்த உண்ணாவிரதத்திலே கலந்து கொண்டு நாமெல்லாம் உண்ணாவிரதம் முடியும் தருவாய்க்கு வந்திருக்கின்றோம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை பசியை பொறுத்துக்கிறதான்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறார். அது காலையில இருந்து இருந்த போதுதான் நமக்கு அந்த ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் என்றால் எவ்வளவு கஷ்டம் என்பது தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவரே சொல்லுகிறார், பசி கூட மறந்து போகும். எப்பன்னா நல்ல பேச்சுக்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பசி எடுக்காது என்று அவரே சொல்கிறார். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். ஆகவே காலையிலிருந்து நல்ல பேச்சாளர்கள் பேசிக்கொண்டே இருந்ததனால் நேரம் போனதும் தெரியவில்லை, பசி எடுக்கவில்லை. அது பாட்டு உண்ணாவிரதம் சிறப்பாக நடத்துகிற உண்ணாவிரத போராட்டத்தை உணர்ந்து ஆதரித்து வரவேற்று இவர்களாவது இதை செய்கிறார்களே என்று போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எடுத்த முடிவு. நான் கூட காலையிலே புறப்படுகிற போது மழை வந்தது. என்னடா இது மழை வருகிறதோ, நான் போட்டிருக்கிற பந்தல் என்ன ஆகும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது, மழை வந்தது உண்ணாவிரதத்தை கலைப்பதற்கல்ல, நமக்கெல்லாம் தூசி ஈசி வராமல் இருப்பதற்காக தண்ணீர் தெளித்து இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை ஒரு நாள் பூரா உட்கார்ந்துருக்க போறாங்க. ரோட்ல வேற வண்டிகள் நிறைய போகுது, தூசி வந்தா என்ன ஆவாங்களோன்னு ஒரு மழை பெய்து நமக்கு இயற்கையும் இன்றைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த ஆட்சி அமைந்தவுடன் சொன்னார், 6 மாசம் நாங்கள் இதை பற்றி ஒன்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். அவரோடு நாங்கள் எல்லாம் அன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தோம். அதுவரையில ஆட்சியிலே இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அவகாசம் தேவை. ஆகவே 6 மாதத்திற்கு ஆட்சியை பற்றி யாரும் ஒன்றும் விமர்சனம் செய்யாதீர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காட்டிய வழிநெறியின்படி புரட்சி கலைஞரும் சொன்னார், நாம் எந்த ஆட்சி வரக்கூடாது என்று கருதினோமோ அந்த ஆட்சி வரவில்லை, எந்த ஆட்சி வர வேண்டும் என்று நாம் பாடுபட்டோமோ அந்த ஆட்சி வந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுப்பது எல்லா வகையிலும் நியாயம் என்று கருதிய காரணத்தினாலே தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 6 மாசத்துக்கு என்னை பற்றி இதை பற்றி ஒன்று கேட்காதீர்கள் என்றார். பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது எழுதத்தான் வேணும், எதையாவது காட்டத்தான் வேணும். ஆகையினாலே அவர்கள் சொல்கிறார்களே என்பதனால்